श्रीमहागुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதிமாஸ்ருதாஹ பஜந்த்யனன்யமனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து போன ஸ்லோகங்களின் தொடர்ச்சியாக இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். போன ஸ்லோகங்கள் நம்ம முக்கியமாக பார்த்தது பகவான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார், யாரோட கட்டுப்பாட்டிலும் இருக்க மாட்டார் என்று பார்த்தோம். இவர் கட்டுப்படுத்த முடியாத எல்லையற்ற இறைவன், எல்லை இல்லாத இறைவன். அப்பேற்பட்ட இந்த இறைவனானவர் அனைத்தையும் தன்னுடைய மூலப்பிரகிருத்தியின் மூலமாக அனைத்து படைப்பையும் காப்பதையும் அழிப்பதையும் தன்னுடைய மூலப்பிரகிருத்தி மூலமாக செய்கிறார் என்றும் பார்த்தோம். இப்படி மூலப்பிரகிருத்தியை கொண்டு பகவான் செய்யும் இந்த செயல்கள் அனைத்தையுமே அவர்தான் செய்கிறார் என்று நம்ம எல்லாம் காண்கிறோம் என்று நம்ம பார்த்தோம். இதன் ஒரு தொடர்ச்சியாக அந்த பகவான் ஒரு மனிதனாக இறங்கி வரும்போது, ஒரு மனிதனாக அவதாரம் எடுக்கும்போது அவர் ஒரு சாதாரண மனிதன் என்று தப்பாக நினைத்து அவருடைய அந்த தெய்வீக குணத்தை மறந்த நபர்கள் அவர் கடவுள், ஒரு சாதாரண மனிதனை பார்த்து இவர் கடவுள் என்று வழிபடுறே என்று கேட்பார். வேறுபட்ட நபர்களுக்கு புத்தி மழுங்கிப்படுத்தோ என்று சொல்லிட்டு நம்மளோட கிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக தன்மை எல்லாத்தையும் எடுத்து காட்டுறார் இந்த ஸ்லோகங்கள். இப்போ ஒரு பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவர், அந்த பகவானின் அந்த ஒரு தெய்வீகமான குணங்களை அந்த ஒரு சாதாரண மனிதனாக அவரை காண்கிற நபர், அவரை காட்டிலும் அந்த பகவானின் அந்த ஒரு அவதாரத்தை அப்படி வணங்கி அதை போற்றி வணங்குகிற வழிபடுகிற நபரான மகாத்மாக்கள், அப்பேற்பட்ட நபர்களை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அப்படி சொல்லும் போது அந்த மகாத்மாக்கள், அப்பேற்பட்ட பெரியோர்கள், அவா பகவானை அந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலே கைகூப்பி வணங்குவா. மனதுக்குள்ள அந்த ஒரு பகவானின் அந்த ஒரு எண்ணம், அந்த பகவானுடைய அந்த ஒரு பக்தி அப்படியே பொங்கி வெளியில வரும். அந்த ஒரு பக்தியோட பகவானை வணங்கி அவருடைய துதிகள் எல்லாத்தையும் பாடி அவருடைய அழகை கண்ணால அப்படியே ரசித்து அந்த ஒரு சுரூபத்தை தங்களோட மனதுக்குள்ள தங்க வச்சுப்பாலாம் இந்த மகாத்மாக்கள். அப்பேற்பட்ட மகாத்மாக்கள், அப்பேற்பட்ட யோகிகள் அவா பகவானை இப்படியெல்லாம் வழிபடுறா. இப்படியெல்லாம் வழிபட்டு நான் தான் சர்வத்திற்கும், கிருஷ்ண சொல்றார், நான் தான் அனைத்திற்கும் இறைவனாக அனைத்தையும் படைத்தவராக இருக்கிறேன் என்று அவளுக்கு தெரியும். அதனால் நான் தான் படைப்பவன், காப்பவன், அழிப்பவன் என்கிற தத்துவமும் அவளுக்கே தெரியும். இப்படி வேதங்கள் சொல்லும் என்னுடைய இந்த ஒரு குணங்களை அவர்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக பார்த்தோம் என்றால், சுருக்கமாக பார்த்தோம்னா, இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக கிருஷ்ணர் சொல்ல வர கருத்து, போன ஸ்லோகத்தில் ஒரு பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவர் அந்த பகவானின் தெய்வீக குணங்களை நம்பாதவரை பற்றி சொன்னார். அதுபோலவே இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய தெய்வீக குணத்தில் பூர்ணமான முழுமையான நம்பிக்கையுடைய நபர்களை பற்றி சொல்றார். அதாவது இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், அந்த ஒரு பகவான் மேல நம்பிக்கை வைத்திருப்பது அது பூரணமாக, அது ஒரு முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு 70% நம்பிக்கை, 60% நம்பிக்கை அப்படி இருக்கவே கூடாது. அப்படியாக முழுமையான ஒரு நம்பிக்கை, எப்பொழுதும் என்னை காக்க அந்த இறைவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை இருந்தால் யாராலும் நம்ம எதையும் செய்ய முடியாது, நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்றார் இந்த ஒரு ஸ்லோகத்தில். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகத்தின் 13வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.